தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேர்த்தினுடைய வாக்கு நீக்கி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இந்த 12 மாநிலத்தில் இதுவரைக்கும் 6 கோடி பேருக்கு அதிகமான வாக்குகளை இந்த மோடி அரசாங்கம் SIR என்ற பெயரில் நீக்கியதாக யோகேந்திர யாதவ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் மிக விரிவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இப்ப தமிழ்நாட்டில் வெறும் 97 லட்சம் மட்டும் தானா, இதுக்கு மேல் நீக்கப்படாதா அப்படின்னா இதுக்கு மேலையும் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு யோகேந்திர யாதவ் அந்த கட்டுரையில ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். இப்படி வாக்கு நீக்கப்பட்ட இந்த 97 லட்சம் பேர் யார்? இதே நேரத்தில் கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் அதிகமான வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை கொடுக்கப்படுகிறதா? இதில் குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மூன்றை மையமாக வைத்து, அதாவது தமிழ்நாட்டினுடைய தலைநகரை மையமாக வைத்து என்ன வேலை நடந்து கொண்டிருக்கிறது? அதேபோல் கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற அதிகமாக வட இந்தியர்கள் வாழக்கூடிய பகுதியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒட்டுமொத்தமாக இந்த மோடி அரசாங்கம் 97 லட்சம் பேர் தமிழ் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்ற பட்டியல் இதுவரை வெளியே வரவில்லை. வருமா? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாசமாக நடந்துட்டு இருந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலினுடைய அறிக்கை வெளியே வந்திருக்கு. SIR பணியை நாங்க முதல் கட்டமாக முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் வெளியிட்டு இருக்காங்க. 97 லட்சம் தமிழர்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஓட்டு போட்டுட்டு இருந்த, குறிப்பாக 2024 ஓட்டு போட்ட அந்த மக்களுடைய வாக்குல 97 லட்சத்தை, அதாவது கிட்டத்தட்ட 10-12% மொத்தமா நீக்கி இருக்கிறாங்க. அதான் ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தியாக வந்திருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா பீகார்ல தேர்தல் நடக்கிறப்ப 43 லட்சம் வாக்காளர்களை ஓட்டு போட விடாம நீங்க SIR பணியில இல்ல, ஒன்னு செத்துட்டாங்க, இல்ல அவங்களுக்கு 2-3 இடத்துல வாக்காளர் அட்டை இருந்துச்சு, இல்ல ஆளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பல காரணங்களை சொல்லி அங்க நீக்கப்பட்டுச்சு. அதே போல தமிழ்நாட்டிலும் இப்ப பண்ணிருக்காங்க. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், அதாவது அதிகமாக மைக்ரண்ட் பாப்புலேஷன் வாழக்கூடிய இந்த பகுதியில் நிறைய வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சென்னையில் ஏற்கனவே இருந்த வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40,04,694 வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்ப 25,79,676 வாக்காளர்கள் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 14,25,000 வாக்காளர்களை சென்னையில் மட்டும் நீக்கி இருக்கிறாங்க. இப்ப சென்னைக்கு பக்கத்துல செங்கல்பட்டு, திருவள்ளூர் இருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து தான் சென்னைன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஆவடி பாத்தீங்க அப்படின்னா அது தனியா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துடும். இந்த பக்கம் தாம்பரம் அதெல்லாம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வந்துடும். பட் எல்லாமே சென்னை தான். அப்ப ஒட்டுமொத்தமாக சென்னை அப்படிங்கக்கூடிய வளையத்துல செங்கல்பட்டும் வருது. செங்கல்பட்டுல 27,87,322 வாக்கு இருந்துச்சு. இப்ப நீக்கப்பட்டதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 20,85,000 வாக்குகள் தான். 7,01,871 வாக்குகளை நீக்கி இருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு நீங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்னையினுடைய ஹார்ட் கோர்ல 14 லட்சம், செங்கல்பட்டுல 7 லட்சம், திருவள்ளூர் 7 லட்சம், அது 14 லட்சம், மொத்தம் 28 லட்சம் வாக்காளர்களை சென்னையில் இருந்து மட்டும் தூக்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னையும் சென்னை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து 28 லட்சம் வாக்காளர்கள் தூக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அதிகமான வாக்காளர்கள் எந்த பகுதியிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா முதல்ல செங்கல்பட்டு, அப்புறம் திருப்பூர், கோவை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திண்டுக்கல், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாக்குகள் தூக்கப்பட்டிருக்கு. ஸோ செங்கல்பட்டு, திருச்சி, கோவை இதெல்லாம் தாண்டி பல இடங்கள்ல தூக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் இந்த பெல்ட் இருக்கு பாத்தீங்களா, இது முழுக்கவே மைக்ரேஷன் பீப்புள் அதிகமாக வாழக்கூடிய இடம். அதாவது வட மாநிலத்தவர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ திருப்பூர்ல வேலை செய்யக்கூடிய எல்லாருமே வட மாநிலத்தவர்னு சொல்ல முடியாது. அவங்க திருநெல்வேலி, ராமநாதபுரத்துல இருந்தும் திருப்பூர்ல வேலைக்கு வந்திருப்பாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது சேலம் பகுதியிலிருந்து கூட வந்திருப்பாங்க. இது மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய வாக்குகளை தூக்கிட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருந்த 32,25,198 வாக்குல 25,74,608 வாக்கு தான் இருக்கு. 6,50,000 வாக்கு, கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்கு, 20% வாக்கு கோயம்புத்தூர்ல தூக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா திருப்பூர் பகுதிகளிலும் அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட ஏரியாவில் பாத்தீங்கன்னா 24,44,000 வாக்குகள் இருந்துச்சு. அதுல இப்ப வெறும் 18,81,000 வாக்கு தான் இருக்கு. மொத்தமா 23% தூக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 5,63,000 வாக்குக்கு அதிகமான வாக்குகளை தூக்கிட்டாங்க கோயம்புத்தூர்ல. சோ இந்த திருப்பூர்ல, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர் இது எல்லாமே மைக்ரேஷனா இருக்கக்கூடிய இடம் தான். கரூர்ல பாத்தீங்கன்னா 8,98,000 வாக்குகள் இருந்துச்சு. இப்ப 8,18,000 வாக்குகள் தான். 79,690 வாக்குகள் தூக்கி இருக்காங்க. 8.8% தான். ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மைக்ரேஷனா இருக்கக்கூடிய அர்பனைஸ் சொசைட்டிக்குள்ள ஈரோட்ல 16% தூக்கிட்டாங்க. 19,97,000, கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்கு இருந்துச்சு. இப்ப 16 லட்சம் தான் இருக்கு. 3.25 லட்சம் வாக்கு தூக்கிட்டாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஏரியாவில் இங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க ஆல்மோஸ்டா 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறார்கள். ஏங்க நீக்கினீங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்தோம், அந்த ஃபார்மை திருப்பி தரல. ஒன்று. ரெண்டாவது, சில பேர் அதில் செத்து போயிட்டாங்கன்னு கணக்கு காமிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு 2 இடத்துல 3 இடத்துல வாக்காளர் அட்டை இருந்துச்சு, அதனால தூக்கப்பட்டிருக்கோம். ஸோ இது எல்லாம் தான். சில பேர்த்த கண்டே பிடிக்க முடியல, இதெல்லாம் ஒரு கேட்டகரி. சரி, இந்த 97 லட்சத்தோடு இது முடிய போகுதா அப்படின்னா அதுதான் இல்லை.
இங்க என்ன முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னா, இந்த 97 லட்சம் பேர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்காம அல்லது செத்து போனவங்க லிஸ்ட். இப்போ ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல நம்ம ஆளுங்க, இதுல அவங்க கேட்ட அட்டாச் பண்ண டாக்குமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டாக்குமெண்ட் போலியானது. முழுசா எல்லா டாக்குமெண்ட்டையும் வைக்கல. அவங்க ஒரு 13 கேட்டகரி சொல்லியிருக்காங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் 11. அப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து நீங்க ஆதார் அட்டை ஏத்துக்கணும்னு சொன்னப்ப ஆதார் அட்டையும் சேர்த்து ஒரு 12வது போட்டுட்டு 13வதாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரத்யோகமாக பீகார் எஸ்ஐஆர்ல யாராருக்கெல்லாம் கிளியர் ஆயிருக்கோ அவங்க இதுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி பீகாரிகளுக்கு தனியான ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. சோ அப்ப இதுல வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் போதாம இதுல இருந்து எவ்வளவு பேர்த்த தூக்க போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையா அப்படின்னா, தமிழ்நாட்டு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்தமாக பாஜக அறிவித்த 12 மாநிலங்கள் இருக்கு பாத்தீங்களா, யூனியன் டெரிட்டரி பிளஸ் மாநிலங்கள், இங்க எல்லாத்துலயுமே இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல ஆல்மோஸ்ட் வந்து 97 லட்சம் வரைக்கும் போயிருச்சு. குஜராத்தில் ஒரு 72 லட்சம், வெஸ்ட் பெங்கால் ஒரு 58 லட்சம், ராஜஸ்தானில் 43 லட்சம், மத்திய பிரதேசத்தில் ஒரு 30 லட்சம், சத்தீஸ்கரில் ஒரு 28 லட்சம், கேரளாவில் 21 லட்சம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனியன் டெரிட்டரிஸ் சின்னதாக கோவா, புதுச்சேரி, நிக்கோபார் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 லட்சம் பேர் தான். மொத்தமாக 7 ஸ்டேட்ல கிட்டத்தட்ட 3,32 லட்சம். அது இல்லாம உத்தரப்பிரதேஷ் தனி கணக்கு. உத்தரப்பிரதேசல மட்டும் 2,93 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 கோடி பேர்த்த உத்தரப்பிரதேசம் நீக்கியிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 6.25 கோடி பேர்த்தினுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து ரொம்ப விரிவாக யோகேந்திர யாதவ் நேற்றுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல விரிவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையை படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இந்த டேட்டா இதோடலாம் நிக்க போறது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்காம, ஃபார்ம் வந்து ரீச் ஆகாம அதுல செத்து போனவங்க டபுள் என்ட்ரி, ட்ரிபிள் என்ட்ரி, அது மட்டும் இல்லாம ஆளுகளை கண்டுபிடிக்காம போனது மட்டும்தான் இந்த 6.25 கோடி. இது இல்லாம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தவங்கள அந்த 13 ஃபார்ம், அவங்களுக்கு எல்லாம் 12 ஃபார்ம், இந்த 12 பாரங்களை அட்டாச் பண்ணாம ஒரு பெரிய குரூப் அவங்க நீக்குவாங்க. அப்படி நீக்கினாங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு மேல இவங்க வந்து தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கேட்டா அன்மேப்டு ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காலி பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு அன்மேப்டு ஓட்டர்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த அன்மேப்டு ஓட்டர்ஸோட சேர்த்து கூட ஒரு 5.25 கோடி பேர்த்த அந்த சிட்டிசன்ஷிப்பை இவங்க ப்ரூஃப் பண்றதுக்கு போதிய டாக்குமெண்ட்டை கொடுக்கல அப்படின்னு சொல்லி காலி பண்ணுனா மொத்தமாக 12 கோடி பேர்த்த வந்து காலி பண்றதுக்கான வேலை இங்க நடக்குது அப்படிங்கிறாங்க. இது குறித்து வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இன்னொரு முக்கியமான கட்டுரையும் வந்துருது. தாமினிநாத் அப்படிங்கக்கூடிய எழுதியிருக்காங்க. 1.2 crore நேம்ஸ் ரிமூவ்டு டிராஃப்ட் ரோல்ஸ் இன் 5 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வெளியிட்டிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்ல எவ்வளவு பேர் தீர்க்கப்பட்டிருக்காங்க, அதுல வந்து ஒரு 1 கோடி பேர் அவர் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம பிஹைண்ட் ஸ்மோக் ஸ்கிரீன் SIR 2.0 could be biggest excess in voters exclusion அப்படின்னு யோகேந்திர யாதவ் அவர் வந்து ரொம்ப விரிவா போட்டிருக்காரு. அவர் வந்து சத்தீஸ்கர், குஜராத், கேரளா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் ஒட்டுமொத்தமாக இங்கிருந்து மொத்தமா எவ்வளவு பேர் தூக்க போறாங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி 2026 27 இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தேர்தல் வரப்போகுது ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள. ஸோ இப்போ 27 உத்தரப்பிரதேஷ்கெல்லாம் வரப்போகுது, வெஸ்ட் பெங்காலுக்கு இந்த வருஷமே 26 வரப்போகுது. இப்போ இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 12 கோடி பேர்த்த இந்த நாட்டோட குடிமக்களே இல்லை அப்படின்னு தூக்க போறாங்க. இது தேர்தலில் எப்படி ஒரு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே பீகார் தேர்தல் என்ன பிரச்சனை அப்படின்னா, பீகார்ல ஒரு 43 லட்சம் பேர்த்து தூக்குனாங்க இல்லையா, அது கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு அதிகமானவங்க அந்த குறிப்பிட்ட ஒரு 10-17 டிஸ்ட்ரிக்டுக்குள்ள தான். பீகாரினுடைய வட கிழக்கு பீகார்ல இஸ்லாமிய மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல பாஜகவுக்கு எங்கெங்கெல்லாம் ஓட்டு வராதோ அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஓட்டுக்களை மொத்தமா வாஷ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பெரிய விமர்சனமா மாறிச்சு. சரி, ஓகே, ரைட்டு. இப்ப தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், குஜராத் உத்தரப்பிரதேசம் பாஜகவினுடைய கோட்டை, அவங்க வந்து பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனா போன 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பங்கமான தோல்வியை உத்தரப்பிரதேசத்துல யார் செஞ்சாங்கன்னா பாஜக சந்திச்சது. அயோத்தி ராமர் கோயிலை கட்ட அந்த அயோத்தியிலே அவங்களால ஜெயிக்க முடியல, அது வேற கதை. ஸோ அப்ப இந்த இடங்கள் எல்லாமே, அது ராஜஸ்தானா இருக்கட்டும், ராஜஸ்தான்ல 20 ஆண்டுகளாக ஆல்மோஸ்ட் பாஜக வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. அது ராஜஸ்தானா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், இல்ல இங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 ஆண்டுகளாவே அது வந்து ஒரு பாஜகவினுடைய கோட்டையாக பார்க்கப்படுது. அப்ப இதுல சத்தீஸ்கர், குஜராத், கேரளா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால்ல இங்க என்னென்ன கேட்டகரியின் அடிப்படையில் இந்த வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கொங்கு பெல்ட்ல குறிப்பாக கோவை, ஈரோடு, திருப்பூர், கரூர் வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாக்குகளை முதல்ல நிறைய நீக்கிற மாதிரி காமிச்சிட்டு பிற்பாடு அவங்க சேர்க்கிற வேலையை பார்ப்பாங்க. அப்படி சேர்க்கும் போது ஃபார்ம் 6 பயன்படுத்தி வட மாநிலத்தவர்கள் அங்க பரவலா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வருவாங்க.
இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரேட்டடாக இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பகுதியில் நிறைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை இங்கேயும் ஏன் 25-30% வாக்காளர்கள் நீக்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்கேயும் வட மாநிலத்தை சார்ந்த வாக்காளர்களை உள்ளே நுழைப்பார்கள் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய முக்கியமான செய்தியா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பீகாரிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க, வெஸ்ட் பெங்காலை சார்ந்தவங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து மைக்ரண்ட் பீப்புள்ஸ் நிறைய இங்கே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இந்த மண்ணின் மைந்தர்களாக ஆகிறதுக்கு, மண்ணின் மைந்தர்கள் என்ன அப்படின்னா ஓட்டு போடுற உரிமை தான். ஓட்டு போடுற உரிமை, சொத்து வாங்குற உரிமை, இது எல்லாமே எப்போ வந்து உறுதிப்படுத்தப்படும் அப்படின்னா அவனுக்கு வாக்காளர் அட்டை இருந்தாலே ரேஷன் கார்டு கிடைச்சிரும், எல்லாமே கிடைச்சிரும், அவன் உறுதி ஆயிடுவான். ஸோ இப்போ இதுக்கான வேலைகளை செய்வதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆர் பணி. ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கு அவங்களுக்கு. இப்போ வந்து பீகாரில் ஒரு அஜெண்டா, அங்கே வந்து பெங்காலி முஸ்லிம்ஸுங்கிற பேரில் முஸ்லிம்ஸை எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணி ஒதுக்குறது ஒரு வேலையா இருக்கு. அஸ்ஸாமில் முழுக்க முழுக்க பெங்காலி முஸ்லீம் அப்படின்னு உள்நாட்டு பெங்காலி முஸ்லீமு கூட பங்களாதேஷ்ல இருந்து வந்தவன் சொல்லி முகாமில் போடக்கூடிய வேலை அங்கே நடக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானால இவங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, இங்க இருந்து மண்ணின் மைந்தர்களை நீக்குவதை விட வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களை உள்ளே கொண்டு வந்து திணிக்கிறது ஒரு பிரதான வேலையாக செய்யறோம் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியாவா இருக்கு. இதுல அடிப்படையில் நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அவங்களும் உழைப்பாளர்கள் தானே, கஷ்டப்படக்கூடியவங்க தானே, கஷ்டப்பட்டு இங்க வர்றாங்க, இங்க வாக்க வாங்கிக்கலாம், வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸை வந்து திருப்பி 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 எல்லாரும் சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் போய் முடியும். எப்படி அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய 2 பாட்டாளி வர்க்கங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த முரண்பாடுகள் கார்பரேட்டை நோக்கி கேள்வி கேட்காம இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது, வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள அடிச்சுக்கக்கூடிய ஒரு போக்கை அது உருவாக்கும். கண்டிப்பாக அதுக்கான வேலைகளையும் இந்த பாஜக பாசிச அரசாங்கங்கள் செய்வாங்க. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா பீகாரிகளை தமிழ்நாட்டுக்கார அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி தமிழன் ஒரு மிகப்பெரிய இனவாதி, தமிழர்கள் வந்து மற்ற மாநிலத்தவனை அடிப்பாங்க அப்படியெல்லாம் சொல்லி ஒரு பெரிய ரூமரை யாரு கிளப்பினது? இதே பாஜக RSS தான் கிளப்பி பீகார் ஒரு பீதியை உருவாக்குனாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்தோம். ஜுபேர் மாதிரியான மூத்த பத்திரிகையாளர்கள் அது பொய் அப்படின்னு சொல்லி உடச்சு நோக்கி தூக்கி எறிஞ்சாங்க. ஸோ அப்போ இங்க இந்த எஸ்ஐஆர் மையமாக வச்சு ஒரு 97 லட்சம் பேர்த்த முதல்ல தூக்கிட்டு இவங்கெல்லாம் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, இவங்கெல்லாம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செக்டாரை இன்னொரு 1 மாசம் கழிச்சு, அதாவது இன்னைக்கு நாளையிலிருந்து கவுண்டிங் ஸ்டார்ட், இதுல இருந்து 1 மாசம் பிப்ரவரி மாசம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த ஃபைனல் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி 19ஆம் தேதி பிப்ரவரி 19ஆம் தேதி அவங்க ஒரு ஃபைனல் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட் வரும்போது இந்த 97 லட்சம் குறைச்சிருக்காது. இந்த 97 லட்சத்துல ஒரு செக்டாரை தூக்கிட்டு இன்னொரு செக்டாரை கும்முடு கொண்டு இன்செர்ட் பண்ணுவாங்க. அது வந்து வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்ங்கிற பேர்ல ஃபார்ம் 6ங்கிற பேர் உள்ள கொண்டு வருவாங்க. இந்த ஃபார்ம் 6 வச்சு எப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி தேர்தல், அதாவது மகாராஷ்டிரா, கர்நாடகா தேர்தலில் என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணாங்க அப்படின்னு ராகுல் காந்தி படம் போட்டு காமிச்சாரு. அவர் எடுத்து காமிக்கிறாரு. லட்சக்கணக்கான பேர்த்த ஃபார்ம் 6ல வந்து உள்ள கொண்டு வராங்க. ஃபார்ம் 6 அப்படிங்கிறது முதல் முறையாக வரக்கூடிய ஓட்டு போடுறவங்க, 18 வயசு தாண்டி வரவங்க. 18 வயசு தாண்டினா அவனுக்கு ஒன்று அதிகபட்சம் எத்தனை வயசு இருக்கலாம்? 25 வயசுக்குள்ள இருக்கலாம். இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபார்ம் 6 பயன்படுத்தி முதல் வாக்காளராக வந்த பாதி பேர்த்துக்கு 50 வயசுக்கு மேல, 60 வயசு, 70 வயசு, 90 வயசு ஆள்லாம் இருக்காங்க. அப்ப அவன் 90 வயசு வரைக்கும் ஓட்டு போடலையா? 70 வயசு வரைக்கும் ஓட்டு போடலையா? 60 வயசு வரைக்கும் ஓட்டே போடலையா? அவன் இந்த கேள்வி வருதா இல்லையா? இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு இத்தனை தேர்தல் நடந்திருக்கு, ஒரு தேர்தலில் கூட அவன் ஓட்டு போடல. புதுசா எப்படி ஃபார்ம் 6 வச்சவன் உள்ள வர்றான் அப்படிங்கும் போது ஒரு சந்தேகம் வருது. அவன் யாரு, எந்த ஊருக்காரன், எதுக்காக அவனுக்கு இந்த வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்படுது, எதுக்காக ஃபார்ம் 6 ஃபில்லப் ஆகுது, அவன் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கான், இவன் எந்த தொகுதியில் இருக்கான், அந்த தொகுதியில் எப்படி வாக்கு அதிகமாக இருக்கு, இந்த சிக்கல் எல்லாமே பேசப்பட்டுச்சு. இதுல எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓட்சோரி நடந்திருக்கு, ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறார். அப்புறம் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது பாஜக நிரந்தரமாக இந்தியாவில் தேர்தலே வரக்கூடாது, தேர்தல் வந்தா நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க வாக்காளர்களை தேர்வு செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வழக்கமா ஓட்டு போடுறவன் தான் அமைச்சரை தேர்ந்தெடுப்பான், முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பான், பிரதமரை தேர்ந்தெடுப்பான். இப்ப பிரதமரே என்ன பண்றாரு அப்படின்னா, இல்ல நான் வாக்காளரை தேர்ந்தெடுத்துக்கிறேன், எனக்கெல்லாம் எவன் ஓட்டு போடுவானா அவனுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை, மற்றவனுக்கு ஓட்டுரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்றாங்களோங்கிற சந்தேகத்தை மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து எல்லா ஜனநாயக சக்தியிலும் எழுப்புறாங்க. குறிப்பா யோகேந்திர யாதவ் இந்த ஓட்சோரி எப்படியெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறது குறித்து விரிவா வந்து இந்த 2 கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி எக்கச்சக்கமான ஆதாரங்களை வெளியிட்டிருக்காரு. ஸோ அப்ப தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கார்களா, அவங்க யார், அவங்க பேர் என்ன, அந்த பட்டியலை உடனே அவங்க வெளியிடணும். வெளியிட்டால் மட்டும்தான் ஒவ்வொரு, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸா போய் எந்தெந்த கிராம பஞ்சாயத்தில் முதல் கொண்டு ஹார்ட் காப்பியை ஒட்டுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் இருக்கும், உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், அந்த 3லையுமே ஒட்டுங்க.
டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸில் ஒட்டுங்க, தாலுக்கா லெவல் ஆஃபீஸில் ஒட்டுங்க. ஏன்னா இப்போ எனக்கு ஓட்டு இல்லை, என்னை கேன்சல் பண்ணியிருக்காங்க, நான் உயிரோடு இருக்கேன், நான் செத்து போயிட்டான்னு காமிச்சிட்டான்னு வச்சுங்களேன், இல்லை ஷிஃப்டட்னு காமிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தில் நான் போய் இதை காமிச்சு வெரிஃபை பண்ணி என்னுடைய ஓட்டை கன்ஃபார்ம் பண்ணுமா இல்லையா? எனக்கு ஒரு மாதம் தான் டைம் இருக்குது. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே என்னுடைய ஓட்டை நான் உறுதிப்படுத்த வேண்டும் அல்லவா? அதற்கான வேலையை துவங்க வேண்டும் என்றால் இந்த ஒரு மாதத்துக்குள்ள துவங்கணும். அதுக்கு முதல்ல இந்த மோடி அரசாங்கம் ஹார்ட் காப்பி லிஸ்ட்டை இந்த இடங்களில் ஒட்டி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் அவங்களுடைய நோக்கம் அதுவாக இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வட மாநிலத்தவர்களை உள்ளே கொண்டு வருவது ஒரு பிரதான நோக்கமாக அவங்க செயல்படுவதாக பல கருத்துக்கள் சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு ஒரு மாச டைமுக்குள்ள இந்த எஸ்ஐஆர் பண்ணி என்னென்னலாம் மாற்றங்களை ஏற்படுத்துது, லிஸ்ட் வெளியே வந்தோடனே எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறவங்கலாம் செத்தான்னு கணக்கு காமிக்கிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.